சூரத்துல் பக்ராவுடைய 61வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَىٰ طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِن بَقْلِهَا وَكِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا قَالَ أَتَسْتَبْدِلُونَ الَّذِي هُوَ أَدْنَىٰ بِالَّذِي هُوَ خَيْرٌ اهْبِطُوا مِصْرًا فَإِنَّ لَكُم مَّا سَعَلْتُمْ وَضُرِبَتْ عَلَيْهِمُ الذِّلَّةُ وَالْمَسْكَنَةُ وَبَاءُوا بِغَضَبٍ مِّنَ اللَّهِ ذَلِكَ بِأَنَّهُمْ كَانُوا يَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَيَقْتُلُونَ النَّبِيِّينَ بِغَيْرِ الْحَقِّ ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ. மூசாவே, நாங்கள் தினமும் ஒரே வகையான உணவை சகித்துக்கொள்ள முடியாது. எனவே எங்களுக்காக உன்னுடைய இறைவனிடம் இறைஞ்சுவீராக. அவன் எங்களுக்கு பூமி விளைவிக்கின்ற கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பயறு, பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை வெளிப்படுத்தி தருவான் என்று நீங்கள் கூறியதை எண்ணி பாருங்கள். அப்போது சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை நீங்கள் மாற்றி கேட்கிறீர்களா? ஏதேனும் ஒரு நகருக்கு செல்லுங்கள், அங்கு நீங்கள் கேட்டது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று மூசா கூறினார். அவர்கள் மீது இழிவும் வறுமையும் தீர்மானிக்கப்பட்டன. அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளாயினர். அவர்கள் இறைவசனங்களை மறைத்து கொண்டும் நியாயமே இன்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததே இதற்கு காரணம். அத்தோடு இறைவனுக்கு மாறு செய்து வரம்பு மீறி அவர்கள் நடந்து கொண்டதும் இதற்கு காரணமாகும்.